ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த வகுப்பறையில் கவலையோடு அமர்ந்திருந்தான் சங்கர். அவனை கவனித்து பக்கத்தில் போனார் ஆசிரியர் நல்லமுத்து. டக்குன்னு திடுக்குன்னு திரும்பி பார்த்தான். என்ன நடந்தது, ஏன் கவலையோடு இருக்கிற அப்படின்னு ரொம்ப கனிவாக கேட்டுக்கிட்டாரு ஆசிரியர். ஐயா, நன்றாக படம் வரைந்திருந்தும் ஓவிய போட்டியில் இந்த முறையும் பரிசு கிடைக்கவில்லை. வகுப்பு தோழர்களிடம் தோல்வி அடைந்து இருந்தால் கூட கவலை அடைய மாட்டேன். வயது குறைந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களிடம் தோற்றுவிட்டேன். அதுதான் கவலையை தருகிறது. ஒருவேளை மதிப்பெண் போட்ட ஆசிரியர் பாரபட்சம் காட்டியிருப்பாரோ என்ற ஐயம் எழுகிறது ஐயா. ரொம்ப குரல் உடைஞ்சு போய் பதிலளிச்சான் சங்கர். அப்படிலாம் தவறா எண்ணக்கூடாதுப்பா. உன் சந்தேகத்தை உடனே நிவர்த்தி செய்வது என்னோட கடமை. வா, போட்டியில் பங்கேற்றோர் ஓவியங்களை போய் பார்த்துட்டு வரலாமா? ஆசிரியருடன் சென்றான் சங்கர். முதல் 3 இடங்களை பிடித்திருந்த ஓவியங்களை எடுத்து காட்டினார் ஆசிரியர். அதோட அழகுல பிரமித்து போயிட்டான் சங்கர். பா, இப்படி கூட ஓவியங்களை வரைய முடியுமா? என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நேர்த்தி! ஐயா, என் ஓவியத்தோட ஒப்பிட தேவையே இல்லை. அத்தனையும் பேரழகு. பரிசுக்கு சரியான தேர்வு ஐயா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக எப்படி வரைய முடிஞ்சது அவங்களால? அவனுக்குள்ள நிறைய கேள்விகள். இது ஆசிரியர்கிட்டையும் கேட்டான். மறுபடியும் உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? சரி வா, பரிசு பெற்றிருந்தாருங்கள்ல அவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாணவர்கள்கிட்ட கூட்டிட்டு போனார். அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க ஒரு அழகான பதிலை கொடுத்தாங்க. ஐயா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என 2 ஆண்டுகளாக பயிற்சி பெறோம். ஆனால் எங்களுக்கு இது திருப்தி அளிப்பதாகவே இல்லைங்க ஐயா. இன்னும் சிறப்பாக வரையணும்னு தீவிரமாக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெற்றி பெற்ற மாணவர்கள் சொன்னாங்க. கேட்டாயா, வெற்றி என்பது ஒரே முயற்சியில் வருவதில்லை. தொடர்ந்து நீ பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். சில நாட்கள் மட்டுமே பயிற்சி செஞ்சு அப்புறம் நிப்பாட்டிட்டு எனக்கு வெற்றியே கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? சரி, இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அடுத்த ஆண்டு போட்டிக்கு இப்போவே நீ தயாராகு. பயிற்சி செய்தால் வெற்றி உன் வசமாகும். ஆசிரியர் சொன்ன அறிவுரையில் மனசு தெளிவாயிட்டான் சங்கர். தீவிரமாக பயிற்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அடுத்த வருஷம் என்னால் பரிசு பெற முடியும் அப்படின்னு. ஸோ செல்லக்குட்டிங்களா, பட்டுக்குட்டிங்களா, ஒரு வெற்றி கிடைக்கணும்னா தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிறிது காலம் மட்டுமே முயற்சி செஞ்சுட்டு பின் நிப்பாட்டிட்டு ஐயோ எனக்கு வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். இதுதான்ப்பா நம்மளோட வெற்றிக்கு வழி.